சாதாரண விஷயமா? அப்ப இந்த மனுஷ பிறவி ஒசந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ராஜா உத்தரவு போட்டான், ஒரு புலி, ஒரு ஆடு, ஒரு மனுஷன் 3 பேர் தலையும் கொண்டாடான்னு. போனா 3 பேர் தலையும் கொண்டு வந்தான். ராஜா சொன்னான், எனக்கு தேவையில்லை, இந்த 3 தலையும் வித்துட்டு வந்துடுறான்னா. புலித்தலை விலை போனது, வீட்டில் வீரத்துக்கு அடையாளமா மாட்டி வச்சுக்கிட்டான். ஆட்டுத்தலை விலை போனது, பல பேருக்கு உணவாச்சு. மனுஷன் தலை ஒடியா போயிட்டான், அத்தனை பேரும் எவனும் வாண்டாங்கிறான். அவ்வளவு மோசமான பிறவி இந்த மனுஷ பிறவி. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம். எப்ப பாடி எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்கறான். அவர் எவ்வளவு வேணும்னாலும் பணக்காரரா இருக்கட்டும், நாட்டுக்கே முதலாளா இருக்கட்டும், உயிர் போச்சுன்னா அவ்வளவுதானே. சேத்தாவே இறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. 8 கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. பல பேர் 3 செல்போன் வச்சிருக்கிறான். அது எதுக்குடா 3 செல்போன்னா, பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு 1, அப்புறம் தாவட்டத்தில் பேசுறதுக்கு 1, அலுவலகத்தில் பேசுறதுக்கு 1. இது பேசுறதா அடுத்த ஆளுக்கு தெரியக்கூடாது, அது பேசுறது இன்னொரு ஆளுக்கு தெரியக்கூடாது. 3 கணக்கு வச்சிருக்கிறான். 8 கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈச போட்ட கணக்கு மாறவில்லை, போய் விழுந்தாரு. அப்படி இருக்கிறது தெரிஞ்சுமே நாம இப்படி இருக்கிறோம். அறுவடையை முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா? அட ஆண்டவனே, உன் படைப்பில் இத்தனை வேகமா? 10 பிள்ளை பெத்த பின்னு 8 மாசமா? 10 பிள்ளை பெத்த பின்னு 8 மாசமா? இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேஷமா? பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம். சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அதனால குலசேகர ஆழ்வார் எனக்கு மனுஷ பிறவியே வாண்டான். அம்மை கேட்கலையா? யாரு? காரைக்கால் அம்மை. பிறவாமை வேண்டும் முதல் கண்டிஷன். சிவபெருமான் சொல்லிட்டாரு, அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது, நீ பிறந்துதான் ஆவ. அப்படியா? மீண்டும் பிறப்புண்டேல். அப்ப நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், உனை என்றும் மறவாமை வேண்டும். பிறந்தாலும் உன்னை மறக்காம இருக்கிற உள்ளத்தை எனக்கு கொடு. இன்னும் வேண்டும் அறவாணி ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க வென்றார். இன்னைக்கும் நடராஜ பெருமான ஆடுகிற பொழுது பக்கத்துல கைத்தாளம் போடுகிற பொறுப்பு காரைக்கால் அம்மையாருக்குத்தான் இருக்கு. அதனாலதான் சிவங்கோவில்ல 63 நாயன்மார்கள்ல 62 பேரை நிக்க வச்சு அம்மாவை மட்டும் உட்கார வச்சாங்க. அம்மானாலே அவங்க மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க எதுக்காவது சிரிச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அம்மை மட்டுமே அமர்ந்த கோலத்திலும் அத்தனை நாயன்மார்கள் 62 பேரும் நின்ற கோலத்துல தான் இருப்பாங்க. ஏண்டான்னா அம்மைக்கு அவ்வளவு பெருமை உண்டு. ஏன்? எப்பொழுதுமே மாசமா இருக்கிற பொண்ணு தன் அழகையெல்லாம் அழித்து கொண்டுதான் அந்த பிள்ளையை வளர்ப்பாள். தான் பூ வச்சுக்க மாட்டா. என்னைக்காவது பெண்ணு பூவை மறப்பாளா புருஷன் இருக்கும்போது? ஆனா பிள்ளை வயிற்றுல இருக்கும் பொழுது பூ வைக்க மாட்டா. ஏன்? பூ வாசனை மாம்தான் பிள்ளைக்கு ஒத்துக்காதுன்னு அதை தவிர்ப்பாள். தனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பிள்ளைக்கு ஊறு செய்யும் என்ற காரணத்தினால் தனக்கு பிடித்தவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்பவள் தாய். அதை போல தன் அழகையெல்லாம் இழந்து பேய் வடிவம் கொண்ட காரணத்தினால் ஈசன் காரைக்கால் அம்மையை என்னுடைய அம்மைன்னா வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காணா. அப்படி பிறவாமை வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் அதிகம். குலசேகரர் திருப்பதி பெருமாள் கிட்ட வேண்டாரு, பெருமாளே எனக்கு மனுஷ பிறவி வேண்டாம், உன்னுடைய அந்த திருவேங்கட சுனையில குறுகா பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னார். குறுகுன்னா என்ன? கொக்கு. அப்படியே மலை மேலே சுத்திக்கிட்டு உன்னையே பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லவா? ஊ நேரு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. அடுத்து அவருக்கு ஒரு சந்தேகம்,
ஒருவேளை கொக்கு பறந்து 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 மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதிக்கு வந்துடுத்துன்னா அப்போ பெருமாளை விட்டு தள்ளி வந்துடுவோமே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பெருமாளே எனக்கு குறுகு பிறவி வேண்டாம். அப்போ என்ன பிறவி வேணும்? தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன்னாவேனே. உன்னுடைய திருவேங்கட சொனையில ஒரு மீனா பிறக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்டார். அடுத்தது அவருக்கு ஒரு சந்தேகம், ஆஹா தண்ணி வத்தி போச்சுன்னா மீன் செத்து போகுமே, மீன் செத்து போனா பெருமாளே உன்னை விட்டு நான் எங்கேயாவது போயிடுவேனே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த பிறவி வேண்டாம். அப்ப வேற என்ன பிறவி கேட்கலாம்? பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல். இன்னைக்கும் போய் பாருங்க, திருப்பதி பெருமாளுடைய வாசல்ல கியூ எவ்வளவு காலமா நின்றுகிட்டு இருக்குது. நீ முந்தி நான் முந்தின்னு இடிச்சுக்கிட்டு குலசேகர ஆழ்வார் எழுதுறார். அந்த வரிசையில யாரெல்லாம் போய் இடிச்சுக்கிட்டு நின்னாங்க தெரியுமா? பின்னிட்ட சடையான் யாரு? சிவபெருமான். பிரம்மன், இந்திரன், இவங்கள்லாம் நீ முந்தி நான் முந்தின்னு இடிச்சுக்கிட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்களாம். யாரை பார்க்கறதுக்கு? திருமாலை பார்க்கறதுக்கு. அப்படி முந்தி அடிச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆளு, அவர் கையில ஒரு பாத்திரம், தங்க தாம்பாளம். அந்த தங்க தாம்பாளத்தை ஏந்தி கொண்டு வர்ற ஆளு வந்த உடனேயே பிரம்மன் வழிவிடுகிறார், சிவபெருமான் வழிவிடுகிறார், இந்திரன் வழிவிடுகிறார். அத்தனை பேரும் வழிவிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு இருக்கிற ஆளை மட்டும் அத்தனை பேரும் வரவேற்று உள்ள போங்கிறாங்க. குலசேகர ஆழ்வார் இதை பார்த்துக்கிட்டு இருந்தா. அது என்னடா அந்த ஆளுக்கு மட்டும் அவ்வளவு பெருமை? வேற ஒன்றும் இல்லை, பெருமாள் தாம்பூலம் போட்டு அந்த தாம்பூலம் தரித்த பிறகு உமிழ்வோம் அல்லவா, அந்த உமிழுகிற உமிழ் நீரை தாங்கி பிடிப்பதற்கான வட்டிலை சுமந்து கொண்டு அந்த ஆள் போறான். அதனால பிரம்மன் நகரணும், சிவபெருமான் நகரணும், இந்திரன் நகர்ந்து போனோம். அந்த வட்டிலை பிடித்து கொண்டிருக்கிற ஆளுக்கு அவ்வளவு மரியாதை. குலசேகரர் பார்த்தார், அந்த வட்டிலா புறக்கணும்டா. அத்தனை பேரும் விஐபிஸ், எத்தனை பாசு வச்சிருந்தாலும் அக்கடை தீசின்ட்டு உள்ளுக்குள்ள இவரதானே விடுறான். அப்ப அந்த பாத்திரமா புறக்கணும்னு குலசேகர ஆழ்வார்க்கு ஒரு ஆசை. பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே. எவனாவது அந்த தங்க வட்டில திருடிக்கிட்டு போயிட்டா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கானுங்க போல இருக்கு. குலசேகர ஆழ்வார்க்கு அதுல ஒரு பயம், ஐயோ வேண்டாமடா, எவன் வீட்லயாவது போய் கிடக்கணும் பொன்வட்டிலா. வேண்டாம் வேண்டாம் பெருமாளே, தயவு செஞ்சு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு. அப்ப வேற என்னத்தை கேட்கறது? யோசிச்சு பார்த்தார். காட்டாராய் பிறக்க கடவேனே. காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது, அது ஒரு நாளும் வற்றாது. பெருமாளே இந்த காட்டாரான பிறக்கணும்னு. அதுல ஒரு சந்தேகம் என்ன? காட்டாற்று வெள்ளம் மனிதனுக்கு ஒரு நாளும் நன்மை செய்யாதே. மனிதனுக்கு நன்மை செய்யாத காட்டாற்று வெள்ளமா நாம பிறக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், காட்டாற்று வெள்ளமா பிறக்கவே வேண்டாம். சரி அப்ப என்னவாதான் பிறக்கிறது? கம்ப மகத்தானே கழுத்தகத்தின் மீதிருந்து இன்பம் அவரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். செண்பகமாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. செண்பக பூ பல பேருக்கு தெரியாது, மஞ்சள் நிறத்துல அவ்வளவு மனமுடைய பூ செண்பகப்பூ. இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு அந்த செண்பகப்பூ வைக்காமல் ஒரு நாளும் பூஜை நடக்காது. சுத்தி வருகிற பொழுது சக்கரத்தாழ்வார் சன்னதி வாசல்ல மனோரஞ்சிதமும் செண்பகப்பூவும் அந்த விருட்ச பூவும் வைத்து இன்றைக்கும் தொடுத்து இறைவனுக்கு சார்த்துவார். அப்படிப்பட்ட செண்பகப்பூ அவ்வளவு உயர்ந்தது. அதனால குலசேகரர் கேட்டார், பெருமாளே அந்த செண்பகப்பூவா நான் பிறக்கக்கூடாதா? உன் பாதத்திலேயே நான் இருப்பேனே. ஆனா பூவுக்கு எத்தனை நாள் வாழ்வு? ஒரு நாளா? காலையில வச்சா மாலையில வாடி போச்சுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அதுக்கு வாழ்வு இல்லையே. பெருமாளே அதுவும் எனக்கு வேண்டாம். அப்ப வேற என்னதாண்டா பிறவி கேட்கறது? திருப்பதி மலை மேல போறதுக்கு எத்தனை பாதை உண்டு? 4 பாதை உண்டா? இப்ப விஞ்சு போட்டிருக்கிறாங்க, பேருந்து வசதி உண்டு, யானை பாதைங்கிறாங்க, நடபாதைங்கிறாங்க. பெருமாள் யோசிச்சார், பெருமாளே உன்னை பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழியா நான் பிறக்கக்கூடாதா? பாதையா பிறந்தா உன்னையே நான் அனுதினமும் பார்த்து கொண்டு கிடப்பேனேன்னார். ஆனா எந்த பாதையும்
மக்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அது அழிந்துவிடும்.